வரலாறு மேல ஆர்வம் உள்ள பலர் அவங்களும் இண்டியானா ஜோன்ஸ் மாதிரி பல அரிய பொருட்களை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஈடுபடுறாங்க. ஆனா பல நேரங்கள்ல அரிய பொருட்கள் இப்படி தேடுறவங்களுக்கு கிடைக்கிறத விட தற்செயலா அது என்ன பொருள்னே தெரியாத நபர்களுக்கு தான் அதிகமா கிடைக்குது. இதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். அந்த வகையில தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்ட சில அரிய பொருட்களை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஓல்ட் ஸ்வார்டின் ஃபார்ம்லேண்ட். சீனாவை சேர்ந்த 60 வயது விவசாயி ஈ ஷுவாஷியாங் தன்னோட விவசாய நிலத்துல மண்ணை தோண்டிக்கிட்டு இருந்தப்போ ஒரு கைப்பிடி உடைந்த சிறிய வாள் மண்ணில் இருந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போன அவர் காய்கறிகளை வெட்ட பயன்படுத்தி வந்திருக்காரு. இப்படியே சுமார் 5 வருட காலம் பயன்படுத்துறதுக்கு அப்புறமா ஒரு நாள் அந்த வாள்ல ஏதோ வித்தியாசமான வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருந்ததை பார்த்திருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில வரலாற்று வல்லுநர்கள் கிட்ட அந்த வாளை கொண்டு போய் காட்டியிருக்காரு. அவங்க அதை சோதிச்சு பார்த்துட்டு குறிப்பிட்ட அந்த வாள் சிங் டைனாஸ்டி காலமான 1644ஆம் ஆண்டுக்கும் 1912ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட பழமையான அரிய வாள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஷிங்லியாங் ஷோன் அப்படின்னு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இதோட தமிழ் அர்த்தம் பச்சை டிராகன் வாள். இந்த வாளை அந்த விவசாயி பல முறை சாண பிடிச்சிருக்காரு. இருந்தாலும் அந்த வாள்ல பொறிக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள் சேதமடையாம இருந்ததால அந்த வாளோட மதிப்பு சுமார் 1,15,00,000 ரூபாயா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த விவசாயி அந்த வாளை சமையல் வேலை செய்யறதுக்காக சாணை பிடிக்காம இருந்திருந்தா அதோட மதிப்பு இன்னும் பல கோடிகள் அதிகமா இருந்திருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. தோர்ஸ் ஹேமர். தோர்ஸ் ஹேமர் அப்படின்னு சொன்னதும் உங்கள பலருக்கு மார்வல் திரைப்படங்கள்ல வரக்கூடிய தோர் பயன்படுத்துற ஹேமர் தான் நினைவுக்கு வந்திருக்கும். ஆனா இது அது கிடையாது. இது பழங்காலத்தை சேர்ந்த வைக்கிங் இன மக்கள் பயன்படுத்தின சுத்தியல் வடிவத்தில் உருவாக்கப்பட்ட ஆபரணங்கள். இந்த மாதிரியான பொருட்களை ஆய்வாளர்கள் வைக்கிங் இன மக்கள் வாழ்ந்த பல இடங்கள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே 10ஆம் நூற்றாண்டு இல்லைன்னா அதுக்கும் முன்னாடி உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. சமீபத்தில் லோலாண்ட் அப்படிங்கிற தீவோட ஒரு பகுதியில இதே மாதிரியான கொஞ்சம் பெரிய பொருள் தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த தோர்ஸ் ஹேமர்ல பல வித்தியாசமான குறியீடுகள் இருந்திருக்கு. இந்த குறியீடுகள் ரொம்ப வித்தியாசமா இருந்ததால அந்த குறியீடுகள் எதை குறிக்குதுன்னு ஆய்வாளர்களால உறுதியான ஒரு முடிவுக்கு வர முடியல. அந்த குறியீடுகள்ல சில மர்மங்கள் மறைஞ்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் அலங்காரமா கூட இருக்கலாம். அது என்னன்னு தெரிய வந்தாதான் அதோட உண்மையான மதிப்பு தெரிய வரும்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஓல்ட் கோல்ட் கிரவுன். 2016ஆம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு முதியவர் தன்னோட வீட்டில் இருந்த ஒரு பெட்டியில இருந்து ரொம்ப பழமையான ஒரு தங்க கிரீடத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த முதியவர் சின்ன வயசுல இருந்தப்போ அவரோட தாத்தா அவர்கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லியிருக்காரு. ஆனா அவர் அந்த பெட்டியை பெருசா கண்டுக்காம வீட்டோட ஒரு மூலையில வச்சிருக்காரு. ரொம்ப காலத்துக்கு அப்புறமா அதே பெட்டி தன்னோட கட்டிலுக்கு கீழே இருந்ததை அந்த முதியவர் பார்த்திருக்காரு. அந்த பெட்டியை அவர் திறந்து பார்த்தப்போ அதுல ஒரு பழைய தங்க கிரீடம் இருந்திருக்கு. உடனே அந்த முதியவர் அந்த கிரீடத்தை டியூக் சேல நிறுவனத்தை சேர்ந்த ஆய்வாளர்கள் கிட்ட கொண்டு போய் காட்டியிருக்காரு. அவங்க அந்த கிரீடத்தை சோதிச்சு பார்த்துட்டு சுத்தமான தங்கத்தால செய்யப்பட்டிருந்த அந்த கிரீடம் சுமார் 2300 ஆண்டுகள் பழமையானது. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிரீடம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை சேர்ந்ததா இருக்கலாம்னு தெரிய வந்திருக்கு. ஆனா அது எப்படி அந்த முதியவரோட தாத்தாவுக்கு கிடைச்சதுன்னு மட்டும் அந்த முதியவருக்கு தெரியல. ஓல்ட் வைக்கிங் ஸ்வார்ட். ஐஸ்லாந்தை சேர்ந்த அர்னி பியான் வால்டிமர்சன் அப்படிங்கிறவர் கடந்த 2016ஆம் ஆண்டுல ஒரு நாள் தன் நண்பர்கள் சிலரோட அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த காட்டுக்கு வாத்துக்களை வேட்டையாட போயிருக்காரு. அப்போ அவர் காட்டோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு பழைய வாள் இருந்ததை பார்த்திருக்காரு. அர்னி அந்த வாளை எடுத்துட்டு போய் ஐஸ்லாந்து கல்ச்சரல் ஹெரிடேஜ் ஏஜென்சி அப்படின்னு அழைக்கப்படுற அரசோட கலாச்சார பாரம்பரிய அமைப்புல உள்ள ஆய்வாளர்கள் கிட்ட காட்டியிருக்காரு. ஆய்வாளர்கள் அதை சோதிச்சு பார்த்துட்டு அந்த வாள் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐஸ்லாந்துக்கு வந்த வைக்கிங் இன மக்களோடதா தான் இருக்கும். அதுலயும் குறிப்பா ஐஸ்லாந்துக்கு முதல்ல வந்த வைக்கிங்கா சொல்லப்படுற இன்கோல்ஃபர் அர்னசன் தான் அந்த வாளுக்கு சொந்தக்காரரா இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த வாள் குறைந்தது 1000 ஆண்டுகளாவது பழமையானதா இருந்திருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அர்னி அந்த வாளை ஐஸ்லாந்து கல்ச்சரல் ஹெரிடேஜ் ஏஜென்சி அமைப்புக்கே நன்கொடையா கொடுத்துட்டாரு. லண்டன் ஹேமர். சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மனிதர்கள் இரும்பு, பித்தளை மாதிரியான உலோகங்களை பயன்படுத்த தொடங்கினதா வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. ஆனா இந்த கருத்தை அமெரிக்காவோட டெக்சஸ் பகுதியில் உள்ள லண்டன் அப்படிங்கிற சின்ன நகரத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சுத்தியல் முழுமையா மாற்றி அமைச்சிருக்கு. அந்த பகுதியில் இருந்த ஒரு பாறைக்கு நடுவுல ஒரு பழைய இரும்பு சுத்தியல் தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மண்ணுல புதைந்த நிலையில சுத்தியல் இருக்குது சாதாரணமான விஷயம்தான். ஆனா பாறைக்கு நடுவுல சுத்தியல் இருக்குது ரொம்பவே அசாதாரணமான விஷயம். அதனால அந்த பாறையையும் சுத்தியலையும் ஆராய்ச்சியாளர்கள் பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தி இருக்காங்க. அந்த பாறையை ரேடியோ கார்பன் டேட்டிங் சோதனைக்கு உட்படுத்தினதுல அந்த பாறை 400 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரிய வந்திருக்கு. இந்த சோதனை முடிவுப்படி பார்த்தா அந்த சுத்தியல் குறிப்பிட்ட அந்த பாறை உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போதான் அந்த சுத்தி பாறையால மூடப்பட்டிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாறையோட கைப்பிடி மரம் நிலக்கரியா மாறி இருக்கு. அதே நேரத்துல ஒரு சிலர் அந்த சுத்தியல் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவாக்கப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. ஆனா அவங்களால அந்த சுத்தி எப்படி பாறைக்குள்ள போயிருக்கும்னு விளக்கம் கொடுக்க முடியல. ரிலீஜியஸ் ஆர்டிஃபெக்ட்ஸ்.
கனடாவோட நியூ புரூன்ஸ்விக் பகுதியைச் சேர்ந்த வில்லிஸ்டன் அப்படிங்கிற நபர் 2015ஆம் ஆண்டுல ஒரு நாள் இரவு நேரத்துல தன்னோட வீட்டுல இருந்த பரன்களை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த இடத்துல பல சாதாரண வீட்டு உபயோக பொருட்களுக்கு நடுவுல சில எலும்புகளும் நகைகளும் வேற சில வித்தியாசமான நல்ல சக்திகள் சார்ந்த பொருட்களும் இருந்திருக்கு. அந்த பொருட்களை பத்தி அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் எதுவும் தெரியாததால வில்லிஸ்டனோட மகள் பக்கத்துல இருந்த ஒரு நகை செய்யறவரையும் தொல்பொருள் ஆய்வாளர்களையும் பக்கத்துல இருந்த சர்ச்சை சேர்ந்த சிலரையும் வர வச்சிருக்காங்க. அவங்க அந்த பொருட்களை சோதிச்சு பார்த்துட்டு பழங்காலத்தை சேர்ந்த இந்த பொருட்கள் 2ஆம் உலகப் போர் சமயத்துல இங்க மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வில்லிஸ்டனோட குடும்பத்தினர் அந்த வீட்டை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வேற ஒரு ஜெர்மன் குடும்பத்துக்கிட்ட இருந்து வாங்கி இருந்தாங்க. அதனால வில்லிஸ்டன் அந்த ஜெர்மன் குடும்பத்தை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அவங்கள தொடர்பு கொள்ள முடியாததால அந்த பொருட்களை பத்தின மற்ற தகவல்கள் சரியா தெரியல. ரோமன் ஸ்வார்ட்ஸ் தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபடுற ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவா இருக்கும். இதே கனவு தான் பழங்கால பொருட்கள் மேல ஆர்வம் உள்ள சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கும். அப்படி பழங்கால பொருட்கள் மேல ஆர்வம் உள்ள சாரா பேக்கருக்கு அவங்களோட கனவு 2017ஆம் ஆண்டு நிறைவேறி இருக்கு. இங்கிலாந்துல உள்ள விண்டோலாண்டா அப்படிங்கிற ரோமானிய கோட்டையில பல ஆண்டுகளா தொல்பொருள் ஆய்வுகள் நடந்து வருது. அந்த ஆய்வில் ஈடுபட்ட ஆய்வாளர்களுக்கு பொழுதுபோக்கா உதவி செய்யறதுக்காக சாராவும் வேற சிலரும் 2017ஆம் ஆண்டுல அந்த கோட்டைக்கு போயிருக்காங்க. அப்போ சாரா அந்த பகுதியில் புதஞ்சிருந்த ஒரு ராணுவ குடியிருப்பை வெளியே கொண்டு வர பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் அந்த பழைய கட்டிடத்துக்குள்ள ஒரு பெரிய வாள், ஒரு சின்ன வாள், மரத்தால செய்யப்பட்ட 2 சின்ன வாள்கள்னு மொத்தம் 4 வாள்கள் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ரோமானிய சாம்ராஜ்யத்தை சேர்ந்த சில காலணிகள், பேனாக்கள், கத்திகள், ஆபரணங்கள்னு இன்னும் பல பொருட்களையும் சாரா கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா பொருட்களும் ஏறத்தாழ கிபி 120ஆம் ஆண்டை சேர்ந்த மதிப்புமிக்க பொருட்கள். வைக்கிங் ஷீல்டு கடந்த 2008ஆம் ஆண்டுல டென்மார்க்கை சேர்ந்த தொல்பொருள் ஆய்வாளர்கள் சிலர் கோப்பன்ஹேகன் பகுதியில் இருந்த ஒரு தொல்பொருள் ஆய்வுதளத்தில் இருந்து மரத்தால செய்யப்பட்ட ஒரு பழங்கால கேடயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஓரளவுக்கு நல்ல நிலையில இருந்த அந்த கேடயம் வைக்கிங் இன மக்களால் பயன்படுத்தப்பட்ட சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான கேடயம்னு அதுல நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு. அந்த கேடயத்தை கண்டுபிடிச்ச தொல்பொருள் ஆய்வாளர் கிறிஸ்டன்சன் அந்த கேடயத்தை பார்த்ததும் ஆச்சரியத்துல துள்ளி குதிச்சிருக்காரு. கோப்பன்ஹேகன் பகுதியில அடிக்கடி மழைப்பொழிவு ஏற்பட்டு மண் ஈரப்பதமாவே தான் இருக்கும். அந்த ஈரப்பதம் குறிப்பிட்ட அந்த கேடயத்தை ஆக்சிஜன்ல இருந்து காப்பாத்தினதால தான் 1000 வருடங்களை கடந்தும் அந்த மரக்கேடயம் நல்ல நிலையில இருந்திருக்கு. டென்மார்க்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே ஒரு பழங்கால வைக்கிங் கேடயம் இது மட்டும்தான். அதனால அந்த கேடயத்திலையும் அது இருந்த இடத்திலையும் தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தினா இன்னும் பல வரலாறுகள் வெளியே வரும்னு கிறிஸ்டன் சொல்லி இருக்காரு. அமேசிங் டிஸ்கவரி ஃப்ரம் சாண்ட் ஆஸ்திரேலியாவில் மணல்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் ஆஸ்திரேலியாவோட மொத்த வரலாறையும் மாத்தி இருக்கு. ஆஸ்திரேலியாவோட வரலாறுகள் படி ஆஸ்திரேலியா கண்டத்தை வில்லியம் ஜான்சூன் அப்படிங்கிற டச்சுக்காரர் முதலா வந்தடைந்ததா சொல்லப்படுது. இவர் 1606ஆம் ஆண்டுல நார்த் குயின்ஸ்லாந்து பகுதிக்கு வந்திருக்காரு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மௌரி ஐசன்பர்க் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு படை வீரர் ஆஸ்திரேலியாவோட வெசல் ஐலாந்து பகுதியில் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்தப்போ கடற்கரை மணல்ல இருந்து சில பழைய செம்பு நாணயங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த நாணயங்களை அவர் தன்னோட வீட்டுல இருந்த ஒரு இரும்பு டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே மறந்துட்டாரு. சில ஆண்டுகளுக்கு அப்புறமா அவர் அந்த நாணயங்களை ஒரு அருங்காட்சியகத்துல ஒப்படைச்சிருக்காரு. அந்த அருங்காட்சியகத்தில் இருந்த ஆய்வாளர்கள் அந்த நாணயங்களை சோதிச்சு பார்த்துட்டு அந்த நாணயங்கள் கிபி 900ஆம் ஆண்டுகளை சேர்ந்தவை அப்படின்னும் கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்ததாவோ இல்லைனா மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்ததாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வில்லியம் ஜான்சன் ஆஸ்திரேலியாவுக்கு முதல்ல வரலன்னு தெரிய வந்திருக்கு. அதோட அந்த நாணயங்களை பயன்படுத்தின மக்கள் யார், அவங்க எப்போ ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்க, இப்படி பல கேள்விகளும் குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கு. மிங் டைனாஸ்டி பிளேட் பொதுவா நம்ம தாத்தா பாட்டி கிட்ட ஏதாவது ஒரு பழைய பொருள் கண்டிப்பா இருக்கும். அது சில நேரங்களில் அரிய பொருளா கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த நிகழ்வு. கடந்த 2017ஆம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த 3 சகோதரர்கள் அவங்களோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பாட்டியோட அறையில ஒரு பழைய மிங் டைனாஸ்டி காலத்தை சேர்ந்த தட்டு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தட்டை சோதிச்சு பார்த்ததுல அந்த தட்டு 300 ஆண்டுகள் பழமையான எம்பரர் யாங்ஷங் காலத்தை சேர்ந்த மதிப்புமிக்க ஒரு பொருள்னு தெரிய வந்திருக்கு. அந்த சகோதரர்களோட மூதாதையரான அலெக்சாண்டர் ராபர்ட்சன் அப்படிங்கிற தொழிலதிபர் தன்னோட சேமிப்புல அந்த தட்டை வச்சிருந்திருக்காரு. அவர் 1922 இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பொருட்களை அவரோட உறவினர்கள் பலரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அப்படிதான் அந்த தட்டு அவங்களோட பாட்டி கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. சகோதரர்கள் 3 பேரும் அந்த தட்டை ஏலம் விட முடிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி ஏலத்துல அந்த தட்டு சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.